ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையனுக்கு பயமே இல்லை. அந்த பையனை பார்த்து வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு இவர் தான் கொண்டு போக போகிறாரு. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கோலி எப்படி இருக்காரோ அதை விட பல மடங்கு உயரத்தில் இந்த பையன் இருப்பார். கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலஸ்டர் குக்கு பேசியிருக்காரு. சில வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் 3 ஃபார்மேட்டில் ஆடி இருந்தாலுமே கூட டெஸ்ட்டில் அவங்க பெரிய ஜாம்பாவனாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விவிஎஸ் லக்ஷ்மன் சொல்லலாம், புஜாரா சொல்லலாம். அந்த மாதிரி இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய ஒரு ஜாம்பாவனாக இருந்த ஒரு வீரர் தான் அலஸ்டர் குக்கு. இப்போ அலஸ்டர் குக்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் கூட இந்த மாதிரிலாம் வாய விட மாட்டேன், கம்முன்னு இருந்திருப்பேன். ஆனால் இந்த பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ துணிச்சலாக இருக்கார் அப்படின்னா வேறு லெவல்ப்பா. 22 வயசில் இவ்வளோ தைரியமா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலை இவர் பாராட்டி பேசியிருக்காரு. ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட அப்பா ஒரு பானிபூரி விற்கிறவர். இவரும் அவ்வப்போது போயிட்டு கடையில் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப வறுமை கோட்டு கீழே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இருந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தவர். அப்போ வாழ்க்கையோட கஷ்டம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வாய்ப்புக்காக ஏங்கியிருப்பார். இப்போ அதற்கான ஒரு அறுவடையாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு. எத்தனையோ பேரை வாழ்க்கையில் பார்த்துருப்பார். அதனால் எந்த பவுலரை பார்த்தும் இவர் பெருசாக பயப்படுறது கிடையாது. முதல் டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனார். அப்போ இவர் மேலே பலவிதமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதுவும் நம்ம இந்திய மண்ணு கிடையாது, ஆஸ்திரேலியா மண்ணில் போயிட்டு இப்படி நடக்குது அப்படின்னா அதோட மனுஷன் காலி, அவ்வளோதான். ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களுடைய வேகத்துக்கெல்லாம் இவர் ஈடு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள். இப்போ ஆஸ்திரேலிய ஊடகங்கள் புதிய கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வாலுக்கு பேர் வச்சிருக்காங்க. கிங் அப்படின்னா விராட் கோலியை தான் சொல்லுவாங்க. விராட் கோலியோட அடுத்த கிங்கா, நியூ கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இவர் பார்த்தாரு. என்னன்னா மிச்சல் ஸ்டார்க்கு வம்பிழுத்தாரு. மிச்சல் ஸ்டார்க்கு கேகேஆரில் ஹர்ஷித் ராணா கூட ஆடிருக்காரு. அந்த ஒரு இதனால் ஹர்ஷித் ராணா வம்பிழுத்திருப்பார். அவர் ஹர்ஷித் ராணா ஒன்றும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு சைலண்டாக போயிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் நம்ம ஜெய்ஸ்வால். அவர் பெவிலியனில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் பேட் பிடிக்க வரும் பொழுது ஸ்டார்க்கை கூப்பிட்டு உன் பால் வேகமாக வரல, இன்னும் வேகமாக போடு அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டுருப்பார். ஸ்டார்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அவர் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டார்க்கு. ஜெய்ஸ்வால் இப்போ தான் ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆடுறாரு ஆஸ்திரேலியா மண்ணில். ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக ஸ்டார்க்கை ஹேண்டில் பண்ணுறாரு. பேட்டிங்கில் ஒரு சைடு ஆடினா கூட மனசில் ஒரு பயம் இருக்கும்ல. பட் அந்த பயமே இல்லாமல் கலாச்சி விட்டு போனார். இப்போ அலஸ்டர் குக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு வேளை நான் பேட்டிங் ஆடுறேன், ஸ்டார்க்கு போடுறாரு அப்படின்னா ஸ்டார்க்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப ஸ்லோவாலாம் பால் போடுற ஆள் கிடையாது. ஒருவேளை அவர் போடுற பால் அந்தளவுக்கு ஸ்லோவாக வந்தால் கூட நான் வாயை மூடிட்டுருப்பேன். அவரை கூப்பிட்டு உன் பால் ஃபாஸ்ட்டாக வரல, ஸ்லோவாக வருதுன்னு சொன்னேன்னா அவர் இன்னும் கடுப்பாவார். கடுப்பான அவர் திரும்ப வேகமாக போட ஆரம்பிப்பார். அது எனக்கு தான் பிரச்சனை. அதனால் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா வாயை மூடிட்டு இருந்திருப்பேன். பட் ஜெய்ஸ்வால் வாண்டடாக கூப்பிட்டு ஸ்டார்க்கை வம்பிழுக்கிறாரு. இந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு கிரிக்கெட்டராக நான் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் தன்னோட விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் ஜெய்ஸ்வால் அதையும் மீறி நீ எப்படி வேணால் போடு, நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்காரு. இன்னும் இவர் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கிரிக்கெட்டை, இந்தியன் கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவார். இப்போவே இவர் நியூ கிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார் அப்படின்னு தான் இவரை பார்க்குறப்ப எனக்கு தோணுது அப்படின்னு அலஸ்டர் குக் பாராட்டி பேசியிருக்காரு. நன்றி.